டாக்டர் ஜீவப்ரியா பெயின் ஃபிசிஷியன் கோயம்புத்தூர். இன்னைக்கு வந்த பேஷண்ட் என்ன கம்ப்ளைண்ட் வந்தாங்கன்னா, லைக் ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் ஜிம், மீடியல் எபிகாண்டல் கிட்ட பெயின் அப்படின்னு வந்தாங்க. மீடியல் எபிகாண்டல்கிட்ட பெயின்னா இந்த ஏரியாவில் பெயின். ஸோ லைக் பேஷண்ட்டுக்கு வந்து எல்லா டைமும் பெயின் இல்லை, எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது பெயின் இருந்திருக்கு, ப்ரொனேஷன் பண்ணும்போது பெயின் இருந்திருக்கு. ஸோ லைக் பேஷண்ட் வந்து லைக் இன்ஜுரி வந்து 8 months முன்னாடி, ஆனால் பேஷண்ட் வந்து அந்த டைமில் ஹி டிடன்ட் டுக் எக்ஸ்ரே and after 8 months he had a x-ray and they told it is normal, no like nothing was there and I thought of doing ultrasound பண்ணி பார்க்கலாம்னு நினச்சேன். அதில் பார்த்தப்ப என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு ஹேர்லைன் ஃப்ராக்சர் மாதிரி ஒன்று தெரிஞ்சது அண்ட் லைக் க்ரானிக் காமன் ஃப்ளெக்ஸர் டெண்டினோசஸ் இருந்தது. டெண்டினோசஸ்னால் என்னென்னா, ரொம்ப நாள் வந்து டெண்டான் வந்து இன்ஜுரி ஆயிருந்தால் அது வந்து டீஜெனரேட் ஆகி அப்படி வந்துட்டு ரொம்ப டெண்டான் வீங்கி போயிருக்கும். இப்போ வந்துட்டு பேஷண்ட்க்கு என்ன கம்ப்ளைண்ட்னா, சம்டைம்ஸ் ஒரு சில மூமெண்ட்ஸ்லாம் லைக் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு வந்து பண்ண முடியல. ஃப்ராக்சர் வந்துட்டு we can see it in ultrasound. நான் இந்த வீடியோ எதுக்காக வந்துட்டு மெயினாக போடுறேன்னா, this is for awareness வீடியோ. லைக் எல்லா டைமும் நம்ம வந்து எல்லாமே வந்து எக்ஸ்ரேல வந்துட்டு டயக்னோஸ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் சம் லைக் லிட்டில் பிட் ஆஃப் ஹேர்லைன் ஃப்ராக்சர்ஸ் அண்ட் லைக் ஃபாரின் பாடிஸ் இதெல்லாம் வந்துட்டு அல்ட்ராசவுண்ட்லையும் டயக்னோஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் we have to confirm it with x-ray and CT scan, but we can do like அல்ட்ராசவுண்டில் லைக் ஓபி ப்ரொசீஜராக கொஞ்சம் வந்து நம்ம சும்மா அந்த ஸ்பாட் ஸ்கேனிங் மாதிரி வந்து பார்க்கலாம். So we can diagnose it by ultrasound also. Thank you.